அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். இப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தார், சொந்தக்காரர் தான், ஜோதிடர் வந்தார். 2 பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க. சூர்யா கார்த்தி ஜாதகத்தை கொடுத்தேன். பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில் பெரிய ஆள வருவான் அப்படின்னாரு. சூர்யாவா கார்த்தியா அப்படின்னேன். இல்லை சார் பெரிய தம்பி தான் அப்படின்னாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 வார்த்தை தானே பேசுவான் அந்த பையன், அவன் கலைத்துறையில் வருவான்னு சொல்கிறீங்க. ஒருவேளை டைரக்டராக வருவானோ கார்த்தி சுப்ராஜ் மாதிரி, இல்லை கேமராமேனை வருவானா? முகத்தை வச்சு பண்ணுற தொழில் அப்படின்னா நடிகராக வர போகிறானா? ஆமாம் சார். யோ நீ லூஸாயா அப்படின்னா. அது மட்டும் இல்லை சார், உங்களை விட நல்ல ஆக்டர்னு பேர் வாங்குவார், உங்களை விட நிறைய அவார்டெல்லாம் வாங்குவார், உங்களோட நிறைய சம்பாதிப்பான்னு சொன்னான். இந்த ஆள் ஏதோ மரம் கண்டு போச்சு போறதுக்கு, நீ போங்க சார்ன்ட்டேன். சூர்யா அதை பார்த்துட்டு இருந்துட்டு, நான் நடிகனாக போகிறேன்னா ஐயோ ஐயோ, நடிகன் மகன் நடிகனானு தலையெழுத்து எனக்கு, அப்படியே எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் லயோலா காலேஜ் போய் பிகாம் முடித்தார். முடிச்சுட்டு பிஎன்டின்னு ஒரு கம்பெனியில் போய், பிஎன்டி கம்பெனியில் போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோயினும் போயிருந்தோம். டைரக்டர் வசந்தும் என் கூட வந்தார். நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது, நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்த் மெட்ராஸ் போகணுன்னு ஆசைப்பட்டார். மெட்ராஸ் போகும்போது எங்கள் ஃபேமிலி டாக்டர் கூட வந்தவர், அவங்களும் அதே ஃப்ளைட்டில் மெட்ராஸ் வராங்க. சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டைரக்டர் வசந்த் அதே ஃப்ளைட்டில் வராரு. சூர்யா பார்த்தாரு, இந்த பையன் யாருங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. இந்த பையன் யாருங்கன்னாருங்க. சிவகுமாரோட சன்னுண்ணா. சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமாக ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது, அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார் நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்தை அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ பயமாக இருக்கு சார். என்ன ஏன் பயம்? 25 வருஷமாக உங்கள் அப்பா சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் உங்கள் வீட்டிலே இருக்காரு, அவரை பார்த்து பயப்படுங்க நீ? இல்லைங்க எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு விட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கே வந்துடலாம்னு சொன்னார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னன் பேசினேன். சார் சிவகுமார் பையன்னு நீங்கள் ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணி எதிர்பார்த்துடாதீங்க, சினிமா பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது, அவன் 22 வயசு வரைக்கும் மெட்ராஸ் கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பின ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போடு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய்
இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கணவர் கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியாக போகல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை. அப்புறம் பாலான்னு ஒரு டைரக்டர் வந்து நந்தான்னு ஒரு படத்தை எடுத்து டேய் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போது நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடியில் ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும். 4 ஹவர்ஸ் நான் சாப்ப டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாலை 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய சித்தறிவு கட்டியவரை இங்கே சொல்கிறேன், உடம்பை போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ணவன் யார் இருக்காங்க? ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்லை, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணியிருக்காங்களா? கார்த்தி பண்ணியிருக்கானா? சார் 6 பேக்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு அவரை பார்த்து தான் சார் தெரியும். பட் அந்த மாதிரி உடம்பை போட்டு வளர்த்துறது தப்புன்னு அதுக்கப்புறம் இவர் எச்சரிக்கை பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்போ 28 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மகத்தான் நடிகனாக உருவாக்கி அத்தனை டைரக்டர்களுக்கும் கார்த்தி சுப்ராஜ் உட்பட அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த ரெட் ரோஸ் படம் மாபெரும் வெற்றி பெற உங்கள் பேராதரவு வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அப்படியே நீங்க கொஞ்சம் நிக்கணும் அங்க. பிகாஸ் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய அப்பாக்கும் இந்த ரெட்ரோ படம் ரொம்பவே ஸ்பெஷல். கஜராஜ் சார், உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்க வீட்டில் ஒரு நடிகர் இருக்காரா? வாயா வாயா. ஒரு படம் இல்ல சார், இது அவருடைய 100வது படம். ரெட்ரோ அப்படிங்கிறது கஜராஜ் சார்னுடைய 100வது படம். இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என்ன ஆச்சரியம்னா இவர் 100 படத்தில் நடிச்சாங்க எனக்கு சுத்தமாகவே தெரியாது. நான் 20 வருஷமா சினிமாவே பார்க்கல. எனக்கு தெரியாம இந்த அம்மா நடிச்சிருக்கிறாரு. 100 படம் ஆயிடுச்சுன்னா ஷாக்கிங்கா இருக்குயா. செஞ்சுரி போட்டுட்டாரு சார். 100 படங்களை நடிச்சதுக்காகவும் இப்படி அற்புதமான ஒரு மகனை பெற்று இயக்குனராகிறதுக்காகவும் உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பரிசு கொடுக்கின்றேன். நூறாவது படம், அதுவும் உங்களுடைய மகனுடைய படம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். சினிமாவின் லெஜண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. சிவகுமார் சாரும் நாசர் சாருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மேடையில் இதான் ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறது. அதற்கு என்னை பெற்ற இறைவனாகிய எங்கள் அம்மா அப்பாவிற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் எனக்கு முதல் கடவுள். எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு முதல் கடவுள். அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நான் இந்த 100 படம் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு, முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என் மகன் கார்த்திக் சுப்ராஜுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதல் படம் பீஸா, 100வது படம் ரெட்ரோ. ஆமாம், இந்த ரெட்ரோவில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னா, சிவகுமார் சார் என் அன்பு செல்வன் சூர்யா சார் அவர் கூட நடித்தது வந்து உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய விஷயம். அவரை பற்றி எல்லாருமே பெருமையாக சொல்லிட்டாங்க. அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அவரை மாதிரி வாழணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்கணும். பட் வாழ்வது ரொம்ப கஷ்டம், அவர் மாதிரி வாழ்வது. அவர் கூட நடித்தது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் என் பையனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து எல்லாரையுமே கேர் எடுத்துக்குவார் சூர்யா சார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஷூட்டிங் அப்போ ஒரு போட் சீனு, அந்த போட் சீனில் வந்து ஜோஜி ஜார்ஜ் அவர் உட்கார்ந்துருக்காரு. காற்றடிக்குது, அந்த அந்தமான் ஐலண்டில் காற்றடிக்குது. அந்த போட் அப்படியே நகழும் போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யா சார் ஓடி போய் அந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிறாரு.
அது உண்மையிலே அன்றைக்கி நான் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ தூரம் அவர் கோ ஆர்டிஸ்ட்கிட்ட அவங்களுடைய கேர் எடுத்துக்கிறாருன்றதை அன்றைக்கி தான் பார்த்தேன் நான். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் கூட நடித்ததுக்கு நான் மிக பெருமை அடைகிறேன். நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னை படைத்த இறைவனாகிய எங்கள் அம்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் 2D ப்ரொடியூசர் ராஜசேகர் சாருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் என் மருமகன் கார்த்திகேயனுக்கும், ஆமாம் அவர் என் மருமகன் தான், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் இப்படி பேசுறது உங்களுடைய 100வது படத்துடைய மொமெண்டம்க்கு நீங்கள் வாங்கி பேசுகிறத கார்த்திக் சுப்ராஜ் சார் கீழே உட்காந்து ரசிக்கிறது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. தேங்க்யூ சார்.